நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் மேல்முறையீடு செஞ்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் தலா ரூ. 1000 அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான அ கார்டுகளுக்கு வந்து இந்த அக்செப்ட் பண்ண போறாங்க? யாரெல்லாம் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ண போறாங்க? எந்த மாசத்துலேருந்து இந்த ரூ. 1000 கிடைக்கும்? அப்படிங்கிறத அந்த பதிவுல மேலும் கூடுதலாக தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, ஆல் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமா தானே வரும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் துவங்கி வச்சாங்க அப்படிங்கிறது நாடு அறிந்த ஒரு செய்தி. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,50,00,000 கோடிக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த மாதம் மாதம் ரூ. 1000 வந்து வாங்கிட்டு அவங்களுடைய செலவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல திட்டம், வரவேற்க திட்டம். மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஹேப்பி தான். ஆனா ஏற்கனவே தேர்தல்ல போது பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு ஆ கடந்த எலக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் கடை மூலமாக ரூ. 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா கவர்மெண்ட் லெவல்ல இருக்கவங்களுக்கும் ரூ. 1000 போகுது, பாமர மக்களுக்கும் ரூ. 1000 போகுது அப்படின்னா இது எப்படி அப்படின்னு எல்லா மக்களும் கேள்வி கேட்டதுனால, தகுதி வாய்ந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே இந்த மாதம் மாதம் ரூ. 1000 அவங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தி வர்றாங்க தமிழக அரசு. அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். நெறைய பேருக்கு கிடைக்கல. அதாவது அரசு வேலையிலே இல்ல, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க. அவங்களுக்கும் இது போய் சரியா சேரல அப்படிங்கிற மக்கள் குற்றச்சாட்டு முதல்வருக்கு வச்சிருந்தாங்க. ஏற்கனவே கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவ்வப்போது தமிழகம் முழுவதும் திமுக சார்பாக அமைச்சர்கள் மக்களை நேரடியாக முதல்வர் குறை தீர்க்கும் திட்டத்தின் மூலமாக மக்களை நேரடியாக சந்திச்சு வராங்க. அப்ப மக்களிடத்திலே குறைகள் அமைச்சர்கள் கேட்கும்போது, தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் வந்து மக்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில வந்து சந்திக்கும்போது சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து 1,50,00,000 பெண்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக ரூ. 1000 வழங்கப்பட்டு வருகிறது. மேல்முறையீடு செய்த இந்த எலக்ஷனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மேல்முறையீடு யாரெல்லாம் செஞ்சிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு 11,00,000த்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. பரிசீலனை பண்ணி கண்டிப்பா அவர்கள் எல்லாருக்கும் தகுதியின் அடிப்படையில வந்து ரூ. 1000 ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்து 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்து நேரடியா வங்கி கணக்குல வந்து ரூ. 1000 வரவு வைக்கப்படுகிறது. அதேபோல தான் இந்த ஜூலை மாதமும் வந்து ரூ. 1000 வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே 1,50,00,000 இப்போ ஒரு 11,00,000 இது போல வச்சுன்னா கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 2,00,00,000 3,00,00,000 அப்படின்னு இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இப்ப 2026 வரும்போது இன்னும் எல்லா மக்களுக்கும் வந்து இந்த ரூ. 1000 போய் சேரும். இதில நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தகுதி அடிப்படையில தான் எல்லாமே வழங்க போறாங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்ப கிடைச்ச ஒரு குட் நியூஸ் இதுதான். அதனால வந்து தமிழகம் முழுவதும் விருதுநகர் மாவட்டம் அந்த பக்கம் மட்டும் கிடையாது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 11,00,000த்திற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அ தகுதியின் அடிப்படையில அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி புதிய ரேஷன் கார்டு வந்திருக்கும், அவங்களும் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு தான் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வராதவங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்களோ, இல்ல வாங்கல, நீங்க எந்த மாரி ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்றீங்க? என்ன காரணம் சொல்லி உங்களுக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கு உங்க மொபைலுக்கு வந்து. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெறைய அரசியல் தலைவர்கள் நம்முடைய சேனல் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நெறையா அரசு ஊழியர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால வந்து உங்களுடைய மேலான கருத்துக்கள வந்து நீங்க தாராளமா தெரிவிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வசதிகள் தமிழக அரசு சார்பாக கிடைக்கல அப்படிங்கிறதையும் நீங்க மறக்காம நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதே போல இன்னொரு பதிவில உங்கள மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.